ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லாகின் பேஜ் டிசைன் பண்ணி அதில் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அது ரெண்டையும் என்டர் பண்ணும்போது ஒரு பாப்அப் பாக்ஸில் எப்படி நமக்கு ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் இந்த ஒரு எக்ஸாம்பிள்குள்ளே கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நமக்கு ஒரு காம்போனண்ட்டோட நேம் வந்து லாகின் பேஜ் எக்ஸாம்பிள் டாட் ஜேஎஸ்எக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அந்த காம்போனண்டோட நேமையும் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்னோட இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட் அப்படிங்கிற கூட்டுக்குள்ள எனக்கு வந்து யூஸ்டேட் அப்படிங்கிற என்னோட ஹெடர் ஃபைலையும் சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட் அப்படிங்கிற என்னோட இது கொடுத்துட்டு அதுக்குள்ளே யூஸ்டேட் அப்படிங்கிற என்னோட ஹூக்கையும் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஜஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஏரியாக்குள்ள என்னோட லாகின் பேஜ் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணணும், எப்பவும் போல எக்ஸ்போர்ட் டிஃபால்ட், இந்த இடத்துல போயிட்டு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் என்னோட லாகின் பேஜ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து எத்தனை ஃபீல்டு வேணும், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஃபீல்ட்ஸ் வேணும். அதனால் நான் 2 ஃபீல்டு கிரியேட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னோட யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு, அதை வந்து டைனமிக்காக சேஞ்ச் பண்ண வைக்கிறதுக்கு செட் யூசர் நேம் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, யூஸ் ஸ்டேட் ஆஃப் எம்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு எம்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி தான் நான் பாஸ்வேர்டுக்கும் இந்த இடத்துல கிரியேட் பண்ண போகிறேன். அந்த இடத்துல பாஸ்வேர்டு அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கிறோம். இப்போ நான் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட யூஸ் ஸ்டேட்குள்ளே அது எம்டியாக இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துறேன். இப்போ டேரெக்டாக என்னோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை டைப் பண்ணணும். இப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்குள்ளே ஜேஎஸ்எக்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஜேஎஸ்எக்ஸ் ஃப்ராக்மெண்டேஷனுக்குள்ளே உங்களுக்கு எப்படி என்ன மாதிரி கண்டென்ட்லாம் வேணுமோ அதை நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட ஃபார்ம் டாபிக் தான் நம்ம இதில் பார்க்க போகிறதுனால ஃபார்முக்குள்ளே ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கெட் பண்ணி அதை சப்மிட் பண்ணும்போது என்ன ஈவெண்ட் நடக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஃபார்மை வந்து இங்கே கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஒரு டிவ் டேக் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் இன்புட் அப்படிங்கிற என்னோட ஏரியாவை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான டைப் அப்படிங்கிறத கொடுத்து, இப்போ நம்ம இமெயில் கெட் பண்ண போகிறதுனால இமெயிலை வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், அடுத்து வேல்யூ கொடுக்கணும். இது எதுக்கு சமமாக இருக்கணும், என்னோட யூசர் நேமுக்கு சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். தென் என்னோட ஆன் சேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஹேண்டில் யூசர் நேம், இந்த இடத்துல போயிட்டு யூசர் நேம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் யூசர் நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வேலை தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால. தென் பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிற ஏரியாவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து யூசர் நேம் தான் நம்ம டைப் பண்ண போகிறதுனால நான் யூசர் நேம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். தென் ரெக்யூட், நமக்கு வந்து ஒவ்வொரு டைம் ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஃபுல்லாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. HTML கூட நமக்கு ரெக்யூட், ரீட் ஒன்லி, டிசேபிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெக்யூடு, ஃபில்டர், உங்களுக்கு பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரி மேக்ஸிமம் லென்த்து, இந்த மாதிரி HTML நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குது, ரெக்யூட், ரீட் ஒன்லி, டிசேபிள், மல்டிபிள், செக்குடு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன்ஸ், மேக்ஸிமம் லென்த்து, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதை கூட நம்ம யூஸ் பண்ணி வேலிடேஷன்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல பாருங்கள், ஹேண்டில் யூசர் நேம் ஃபங்க்ஷனுக்கு நம்ம எழுதணும். இப்போ நான் ஜஸ்ட் டேரெக்டாக என்ன பண்ண போகிறேன்னா, கான்ஸ்ட் ஹேண்டில் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல என்னோட ஈவெண்ட் அப்படிங்கிறதுக்கு நான் இதை பாஸ் பண்ணிவிட்டு செட் என்னோட யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல டார்கெட் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் டார்கெட் டாட் வேல்யூ, நம்ம எப்பவும் படிச்சிருக்க மாதிரியே தான் அகைன் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே ஒரே ப்ரோக்ராம் தான். அந்த டார்கெட் டாட் வேல்யூனா நீங்கள் அந்த இன்புட் வேல்யூவில் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேல்யூ வந்து இங்கே ஷோ ஆகும். ஆனால் இங்கே டார்கெட் டாட் வேல்யூ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பாருங்க, இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டிவ் டேக் ஒன்று கிரியேட் பண்ணி இதில் வந்து பாஸ்வேர்டை நம்ம டைப் பண்ண போறோம். அதனால இந்த இடத்துல இன்புட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு டைப் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்து பாஸ்வேர்ட் ஃபீல்டு தான் டைப் பண்ண போறோம். தென் வேல்யூ ஈக்குவல் டு பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கொடுத்துறோம். தென் எனக்கு வந்து என்ன கொடுக்கணும், ஆன் சேஞ்ச், கண்டென்ட் வந்து டைனமிக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆன் சேஞ்ச் அப்படிங்கிற என்னோட ஈவெண்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஹேண்டில்டு, இந்த இடத்துல வந்து ஹேண்டில் பாஸ்வேர்ட் சேஞ்சர் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இந்த இடத்துல பாஸ்வேர்ட் சேஞ்ச் அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே போயிட்டு என்ன பண்ணணும், எனக்கு பாஸ்வேர்டை பிளேஸ் ஹோல்டர் டிஃபைன் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பிளேஸ் ஹோல்டரில் வந்து பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன்.
இல்லை நீங்கள் சேர்த்து இப்படி பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் அதுவும் கம்பல்சரி ரெக்யூர்டு கொஷின் அப்படிங்கிறதுனால ரெக்யூர்டு அப்படிங்கிறத நான் போடணும். இப்போ பாஸ்வேர்டில் எனக்கு வந்து டிஃபைன் பண்ணணும். இப்போ பாஸ்வேர்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு பாருங்கள், ஜஸ்ட் கான்ஸ்ட் அப்படிங்கிற இடத்துல ஹேண்டில் பாஸ்வேர்ட் சேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல நான் என்னோட ஈவெண்ட்டை பாஸ் பண்ணி ஆரோ ஃபங்க்ஷனில் தான் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், செட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல e.target.value அப்படிங்கிறத நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ e.target.value என்னோட 2 இதுவுமே வாங்கிடும். இப்போ போய் அவுட்புட் பாருங்கள். இந்த இடத்துல நான் எதுனாலும் டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ரீதர்னு டைப் பண்ணலாம். அதே மாதிரி பாஸ்வேர்ட்லேயும் நான் ஸ்ரீதர் அப்படின்னு டைப் பண்ணலாம். இந்த மாதிரி நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை எப்படி நம்ம ஷோ பண்ணுறது, பட்டனை ஒர்க் பண்ணும்போது எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த div tag கீழே ஒரு பட்டன் ஒன்று வாங்க போகிறேன். இந்த பட்டனோட நேம் வந்து லாகின் அப்படின்னு வச்சிருக்க போகிறேன். பாருங்க, எனக்கு வந்து இந்த இடத்துல இமெயில்னாலே ப்ளீஸ் இன்க்ளூட், நமக்கு வந்து இங்கே பாருங்க, நமக்கு டைரெக்டாக இப்படி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே இங்கே பாருங்கள் ப்ளீஸ் ஃபில்ட் அவுட் த ஃபீல்ட் அப்படின்னு எனக்கு வந்துச்சு. இப்போ நான் வெறும் ஸ்ரீதர் அப்படின்னு கொடுக்குறேன், எனக்கு என்ன வருது, இதில் எனக்கு வந்து காட்டிடுச்சு. நம்ம இதுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு தான் வேலிடேஷன்ஸ் பண்ணணும்னு இல்லை. நம்ம வந்து இந்த மாதிரி கூட சிம்பிளாக ஒரு பேசிக் லெவலில் நம்ம படிக்க போகும்போது இதை மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அட்டு கொடுத்து எனக்கு வந்து .gmail.com. இப்போ பாஸ்வேர்டு இல்லாமல் கொடுத்தேன்னா அதுவுமே எனக்கு ரெக்யூட் த ஃபீல்டுன்னு வருது. இதில் நான் 1 2 3 4 5 6 7 8 9 வரை கொடுத்துட்டு இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு பேஜ் வந்து இங்கே ரீஃப்ரெஷ் ஆகி இங்கே இந்த மாதிரி வந்துருக்கு. இப்போ இதே இடத்துல நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இதை எப்படி நம்ம ஒரு அலாட் பாப்அப்பில் ஷோ பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த ஃபார்மை எனக்கு சப்மிட் பண்ணும்போது தான் எனக்கு வேலை நடக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபார்மை எனக்கு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஆன் சப்மிட் அப்படிங்கிற என்னோட ஒரு ஈவெண்ட்டை நம்ம கால் பண்ணணும். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஹேண்டில்டு சப்மிட் அப்படிங்கிற என்னோட ஒரு ஃபங்க்ஷனை நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஹேண்டில் சப்மிட் அப்படிங்கிறது. இப்போவே பாருங்கள், என்னோட பேஜ் இந்த இடத்துல ஒரு கான்ஸ்ட்னு கொடுத்து ஹேண்டில் சப்மிட் அப்படிங்கிற என்னோட பேஜுக்கான ஃபங்க்ஷன்ஸை எழுத போகிறேன். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள், இதுலேயும் நம்ம அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் வந்து e.prevent default அப்படிங்கிறத கொடுக்கணும். இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பேஜை ரன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். பாருங்கள், அப்போது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? prevent default எப்போவுமே அந்த ஸ்பெல்லிங் வந்து நம்ம எப்படி கரெக்டாக டைப் பண்ணுறோமா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல போய் பாருங்கள், prevent default அப்படிங்கிறதோட மீனிங் நீங்கள் இங்கே டைப் பண்ணும்போதே இங்கே காட்டும். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பேஜை வந்து கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகுறதுக்கான அவாய்டன்ஸை வந்து கம்மி பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணோன்னே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ஒன்று ஆட் ஆகிருக்கு. ஆனால் இப்போ நான் இதை மாதிரி பண்ணும்போது எனக்கு வந்து டேட்டா லோட் ஆகிறது செட்டன் டைம் வெயிட் பண்ணி ரன் ஆகிற மாதிரி இருக்கும். நான் ரன் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் ஒரு இஃப் லூப் படிச்சிருப்போம், இஃப் எல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட், அதை பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல என்னோட யூசர் நேமும் இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி பாஸ்வேர்டும் இருக்கட்டும். இந்த இடத்துல போயிட்டு என்னோட பாஸ்வேர்டும் இருக்கட்டும், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டுமே இருக்கட்டும். ரெண்டுமே வேல்யூவாக இருந்தால் மட்டும் எனக்கு ஒரு அலாட் பாப்அப்பில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, டெம்ப்ளேட் லிட்டரில் யூசர் நேம் இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், டாலர் சிம்பிள் கொடுத்தா என்னோட யூசர் நேம் அப்படிங்கிற காலமாக நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி /n போட்டோம்னா நியூ லைன்னு அர்த்தம். அதில் போயிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல பாஸ்வேர்டு அப்படிங்கிற காலம் ஒன்று கொடுத்து அதுலேயும் டாலர் சிம்பிள் கொடுத்து இதில் வந்து நம்ம என்ன கொடுத்துப்போம், என்னோட பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஃபீல்டையும் நம்ம எனேபிள் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கலாம். எதுனாலும் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துருக்கலாம். இந்த இடத்துல வந்து வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து கூட நீங்கள் இந்த நியூ லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து இதை கொடுக்கலாம். இப்போ இதை டைப் பண்ணி முடிக்க, இப்போ பாருங்க இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா, sridhar@gmail.com அப்படின்னு கொடுக்குறேன். தென் அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 0 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ லாகின் பண்ணும்போது பாருங்க, வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது எனக்கு வந்துருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த பேஜ் வந்து இப்போ எனக்கு ரீஃப்ரெஷ் ஆகவே இல்லை. இப்போ போய் பாருங்க, ஒரே நிமிஷம், இந்த பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் ஆகவே இல்லை. அதே இது இப்போ நான் இந்த இடத்துல இந்த prevent default அப்படிங்கிற இந்த லைன் நான் போடலை அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ இந்த லைன் நான் வந்து இப்போ நான் இதே இடத்துல இப்படி நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க, எனக்கு என்ன ஆகுது, ஒரு பேஜ் வந்து இங்கே ரீஃப்ரெஷ் ஆகுதா,
ரீஃப்ரெஷ் ஆகி எனக்கு இப்படி ஆகுதா, இதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம மேஜராக இந்த லைனை மெயினாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதான் இதோட எக்ஸாம்பிள். இப்போ பாருங்கள், ஒன்ஸ் அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே இந்த டேட்டா ஆட்டோமேட்டிக்காகவே ரீஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ஆனால் இதே இடத்துல நீங்கள் வந்து sridhar@gmail.com அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்து போய் பாருங்கள் 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ லாகின் கொடுக்குறேன். இங்கே டேட்டா ஷோ ஆகுது, ஆனால் இங்கே வெயிட் ஆகுது இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னா இதை மாதிரி இடத்துல நம்ம வந்து இந்த ப்ரிவென்ட் டிஃபால்ட் கொடுக்குறதே இதுதான். ஒரு அந்த ப்ரௌசரில் இருக்க டேட்டா ரீலோட் ஆகாமல் வெயிட் பண்ணும். அதுக்கடுத்து இந்த இடத்துல போய் பாருங்க, என்னோட செட் யூசர் நேம் அப்படிங்கிற காலமையும் எனக்கு எம்டி ஆக்கிரு. அதே மாதிரி என்னோட செட் பாஸ்வேர்டோட வேல்யூவையும் நீ என்ன பண்ணிடு அப்படின்னா எம்டியா ஆக்கிரு அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். இப்போ எனக்கு இந்த டேட்டாவை நான் டைப் பண்ணிட்டு ஒன்ஸ் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் ரீலோட் ஆகாது. இப்போ பாருங்க, இந்த பேஜ் ரீலோட் ஆகலை. இந்த பேஜ் ரீலோட் ஆகாமல் இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் ரீலோட் ஆகுது. இப்போ பாருங்க, இந்த இடத்துல என்னோட sridhar@gmail.com 1 2 3 4 5 அப்படின்னு கொடுக்குறேன். லாகின் கொடுக்குறேன். டேட்டா இப்படி எனக்கு ஷோ ஆகுது. ஷோ ஆகும்போது பாருங்கள், இந்த 2 ஃபீல்டு மட்டும்தான் இதாகுது. ஆனால் அதே இது நீங்கள் இந்த 2 லைனும் நான் கொடுக்கல. அதே மாதிரி இந்த ப்ரிவென்ட் டிஃபால்ட் அப்படிங்கிறதே நான் தூக்கி விட்டுருந்தேன். இப்போவே பாருங்கள், எனக்கு ஒரு டேட்டாவை நான் ஜஸ்ட் இந்த இடத்துல sridhar@gmail.com அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல இதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா 1 2 3 4 5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்க, எனக்கு ஓவரால் ரியாக்ட் பேஜே ரீலோட் ஆகுது. பார்த்தீங்களா, இந்த காம்போனண்டே ரீலோட் ஆகுது. எனக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இதே மாதிரி அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எல் ஸ்பாட்ல சப்போஸ் இப்போ இந்த இடத்துல எனக்கு எல் ஸ்பாட்ல யூசர் நேமும் நான் என்ட்ரி பண்ணலை, பாஸ்வேர்டும் என்ட்ரி பண்ணாமல் நான் இப்படி ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த ரெக்யூட் ஆப்ஷன் நான் தூக்கிறேன். இப்போ ஜஸ்ட் பாருங்க, இந்த ரெக்யூட் அப்படிங்கிற வேலையை நான் தூக்கிறேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெக்யூடையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இந்த பேஜில் இப்போ எனக்கு வந்து இந்த வார்னிங் அடிக்காது, ஆனால் எனக்கு எந்த ஒரு டேட்டாவும் ஷோ ஆகலை. அப்படிங்கும்போது எனக்கு ஒரு அலர்ட் பாப்அப் ஷோ ஆகணும் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அலர்ட் அப்படிங்கிற ஏரியாவை நான் கொடுத்துட்டு இதில் வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ப்ளீஸ் என்டர் போத் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த இடத்துல கொடுக்குறேன். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இதை நீங்கள் என்ட்ரு பண்ணால் தான் உங்களுக்கு இந்த டீட்டெயில் ஷோ ஆகும். இப்போவே பாருங்கள், ஒன்ஸ் நீங்கள் இந்த இடத்துல இப்படி கொடுக்கும்போது ப்ளீஸ் என்டர் த போத் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அதே இது நான் இப்போ இந்த இடத்துல ஒரு sridhar@gmail.com அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். 1 2 3 4 5ன்னு கொடுக்குறேன். இப்படி கொடுத்தா வெல்கம் டு கிரிடோ சிஸ்டம், யூசர் நேம் இஸ் பாஸ்வேர்டு அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கு. இதுதான் ஒரு சின்ன ஃபார்ம் வேலிடேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ இதில் பாருங்கள், நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோட யூஸ் ஸ்டேட்டுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இதில் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுக்கான ஃபீல்டு பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஈவன் ஹேண்டலர் அப்படிங்கிற இடத்துல ஆன் சேஞ்ச் அண்ட் ஆன் சப்மிட் அப்படிங்கிற 2 ஈவெண்ட்டை பற்றி பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் ரெண்டரிங்கில் இருக்கக்கூடிய இஃப்எல்ஸுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இஃப்எல்ஸோட அலர்ட் பாப்அப் எப்படி ஷோ பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் கிரிடோ சிஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரியாக்ட் பேசிக்லேருந்து படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் வீடியோவாக இருக்கும். இன்னொரு அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். தேங்க்யூ, பாய்.